தமிழ் திரையுலகில் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட், மக்கள் கலைஞர், வள்ளல் மற்றும் வெள்ளிக்கிழமை நாயகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் நடிகர் ஜெய்சங்கர். ஜூலை 12, 1938 அன்று பிறந்த இவரது இயற்பெயர் சங்கர் சுப்பிரமணியன் ஐயர். இவரது தந்தை சுப்பிரமணியன் ஐயர் திருநெல்வேலியில் நீதிபதியாக பணியாற்றியவர். அவரது குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்து அங்கேயே நிலை பெற்றது. ஜெய்சங்கர் படித்து வளர்ந்தது அனைத்துமே சென்னையில்தான். தனது பள்ளி படிப்பை சென்னை தியாகராய நகரில் உள்ள விவேகானந்தா மிஷன் பள்ளியில் முடித்த பின்னர் விவேகானந்தா கல்லூரியில் BA பட்டம் பெற்றார். ஜெய்சங்கர் ஒரு நீதிபதியின் மகனாக இருந்த போதிலும் ஜெய்சங்கருக்கு நடிப்பின் மீதே ஆர்வம் ஏற்பட்டது. அவரது தந்தை ஜெய்சங்கரை சட்ட வல்லுநராக ஆக்க வேண்டும் என்றே படிக்க விரும்பினார். ஆனால் ஜெய்சங்கர் நாடகங்கள் மீதிருந்த ஈர்ப்பால் திரையுலகிற்கு வந்தார். நடிகர் ஜெய்சங்கர் 1965 வெளியான இரவும் பகலும் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அந்த படத்தின் இயக்குனர் ஜோசப் தலியட் சங்கர் என்ற பெயருடன் ஜெய் என்ற சொல்லை சேர்த்து ஜெய்சங்கர் என மாற்றினார். வல்லவன் ஒருவன், CID சங்கர் போன்ற துப்பறியும் மற்றும் சாகச படங்களில் நடித்ததன் மூலம் ஜெய்சங்கருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்ற பெயர் கிடைத்தது. ஜெய்சங்கர் மிக குறுகிய காலத்தில் அதிக படங்களில் நடித்தவர். வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இவரது படம் வெளியாகி வந்ததால் ஜெய்சங்கருக்கு வெள்ளிக்கிழமை நாயகன் என்ற செல்ல பெயரும் உண்டு. நடிகர் ஜெய்சங்கர் தன்னுடைய திரைப்பயணத்தில் ஈட்டிய வருமானத்தின் பெரும்பகுதியை ஏழைகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உதவியாக வழங்கியவர். பல தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தில் இருந்தபோது அவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் நடித்து கொடுத்து உதவியுள்ளார். இதனால் நடிகர் ஜெய்சங்கரை வள்ளல் என்றும் போற்றுகின்றனர். ஆரம்பத்தில் மருதநாட்டு வீரன் என்ற திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு நண்பனாக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் ஸ்ரீராம் என்பவருக்கு வழங்கப்பட்டதால் ஜெய்சங்கர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார். தொடர் தோல்விகளால் விரக்தி அடைந்த நடிகர் ஜெய்சங்கர் நடிப்பு ஆசையை கைவிட்டு வேலை தேடி டெல்லிக்கு சென்றார். ஆனால் நடிப்பின் மீதான ஆர்வம் அவரை மீண்டும் சென்னைக்கே இழுத்து வந்தது. ஆரம்பத்தில் சோ ராமசாமியின் நாடக குழுவில் சேர்ந்தார். அங்கு அவருக்கு திறமைக்கேற்ற பெரிய வாய்ப்புகள் கிடைக்காமல் மிகச்சிறிய வேடங்களே வழங்கப்பட்டன. தன்னுடைய திறமையை நிரூபிக்க போராடிய ஜெய்சங்கர் அங்கிருந்து விலகி கூத்தபிரானின் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் குழுவில் சேர்ந்தார். அங்கு அமரதாரா என்ற நாடகத்தில் நாயகனாக நடித்து தனது அடையாளத்தை உருவாக்கினார். MGR மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற இருவரும் துருவங்கள் தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் ஜெய்சங்கர் திரையுலகிற்கு வந்தார். அவர்களுக்கு போட்டியாக தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்க வேண்டிய நெருக்கடி ஜெய்சங்கருக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜெய்சங்கர் ஒரு நாளைக்கு 3 ஷிப்ட் முறையில் வேலை செய்தார். நடிகர் ஜெய்சங்கர் ஆண்டுக்கு 17 படங்கள் வரை நடித்து 100 படங்களை வெறும் 7 ஆண்டுகளில் நடித்து சாதனை படைத்தவர். நடிகர் ஜெய்சங்கர் நஷ்டத்தில் இருந்த பல தயாரிப்பாளர்களுக்காக மிக குறைந்த சம்பளத்தில் நடித்துக் கொடுத்தவர். ஜெய்சங்கரின் மிதமிஞ்சிய கொடை உள்ளத்தால் வள்ளல் என்றே அழைக்கப்பட்டார். ஜெய்சங்கர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தபோதும் தனது பிள்ளைகளை சாதாரண பேருந்துகளிலும் ஆட்டோக்களிலும் பயணிக்க செய்து பணத்தை விட மனித பண்பே முக்கியம் என்று தனது பிள்ளைகளை வளர்த்தவர். திரையுலகில் தான் சந்தித்த கசப்பான அனுபவங்கள் மற்றும் அரசியலால் தனது பிள்ளைகள் எவரும் சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தவர். ஜெய்சங்கர் செய்த பல உதவிகள் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை யாருக்கும் தெரியாது. ஜெய்சங்கர் மறைந்த பிறகே பல கல்வி நிறுவனங்களும் தனி நபர்களும் ஜெய்சங்கர் தங்களுக்கு செய்த நிதி உதவிகளை பற்றி வெளி உலகிற்கு தெரிவித்தனர். ஜெய்சங்கர் தன்னுடைய வீட்டில் இருக்கும் போது ஒருபோதும் சினிமா பற்றியே பேச மாட்டாராம். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு முறை கூட படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து சென்றதில்லையாம். ஜெய்சங்கர் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவை தன் குடும்பத்துடன் சேர்ந்து உண்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தவர். ஜெய்சங்கர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான இசையமைப்பாளர் சங்கர் ஜெய்கிஷன் கூட்டணியில் ஜெய்கிஷனின் மறைவு ஜெய்சங்கரை பெருமளவு பாதித்திருந்தது. ஜெய்கிஷனும் திரையுலகில் தன்னால் முடிந்த உதவிகளை சக கலைஞர்களுக்கு செய்துள்ளார். ஆனால் அவரது இறுதிச் சடங்கின் போதும் ஒரு சில நடிகர்களை தவிர மற்றவர்கள் யாரும் வரவில்லை. திரையுலகின் போலி தன்மையை கண்ட ஜெய்சங்கர் தன்னுடைய இறுதி நாட்களிலும் நெருங்கிய சில நண்பர்கள் மட்டுமே பழகியுள்ளார். ஜெய்சங்கர் படப்பிடிப்பு முடிந்து நள்ளிரவில் வீடு திரும்பும் போது தன்னுடைய கார் ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு அவரே தனியாக சில இடங்களுக்கு செல்வார். சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலைய நடைபாதைகளில் படுத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் போர்வை மற்றும் உணவு பொட்டலங்களை வைத்துவிட்டு வருவார். இதுபோன்ற நிகழ்வுகள் யாவும் அவர் மறைந்த பிறகுதான் பலருக்கும் தெரிய வந்தது. MGR முதலமைச்சராக இருந்தபோது சில ரகசிய உதவிகளை செய்ய ஜெய்சங்கரையே அணுகுவார். குறிப்பாக நலிந்த கலைஞர்களுக்கு நிதியுதவி செய்ய ஜெய்சங்கரை ஒரு பாலமாக பயன்படுத்தியவர் MGRின் அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பு வராமல் இருக்க ஜெய்சங்கர் தனது சொந்த பணத்தை போல MGR கைகாட்டிய அனைவருக்கும் கொடுத்து உதவினார். படப்பிடிப்பு தளத்தில் சில தயாரிப்பாளர்கள் சக தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க தாமதம் செய்தால் ஜெய்சங்கர் திடீரென எனக்கு உடம்பு சரியில்லை என்று கூறி கேரவனுக்குள் சென்று விடுவார். உண்மையில் ஜெய்சங்கருக்கு உடல்நிலை சரியாகத்தான் இருக்கும். தயாரிப்பாளர்கள் சக தொழிலாளர்களுக்கு பணம் கொடுத்ததை உறுதி செய்த பிறகுதான் மீண்டும் கேமரா முன்னாலே வருவாராம். இது சக தொழிலாளர்களை காக்க ஜெய்சங்கர் கையாண்ட ரகசிய யுக்தியாகும். ஜெய்சங்கர் தான் நடித்த ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரங்களைப் போலவே நிஜ வாழ்க்கையிலும் கூர்மையானவர். திரையுலகில் யார் யாருக்கு சதி செய்கிறார்கள், எந்த படம் முடக்கப்படுகிறது போன்ற ரகசிய தகவல்களை துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பார்.
தன்னிடம் உதவி கேட்டு வரும் தயாரிப்பாளர் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறாரா அல்லது ஏமாற்றுகிறாரா என்பதை தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தீர விசாரித்த பின்னரே உதவுவார். நடிகர் ஜெய்சங்கர் தன்னுடைய உச்சகாலத்தில் பலருக்கும் ஏணியாக இருந்தவர். ரஜினிகாந்த் ஆரம்ப காலத்தில் வில்லனாக நடித்துக் கொண்டிருந்த போது ஜெய்சங்கர் மட்டும்தான் அவருக்கு பெரிய ஆதரவாக இருந்தவர். முரட்டுக்காலை திரைப்படத்தில் ஜெய்சங்கர் வில்லனாக நடிக்க சம்மதித்ததே ரஜினிகாந்தின் மாஸ் பிம்பம் உயர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த படம் ரஜினியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. ஏவிஎம் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஒரு காலத்தில் நிதி நெருக்கடியில் இருந்தபோது ஜெய்சங்கர் குறைந்த சம்பளத்தில் அல்லது சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்து அந்த நிறுவனங்கள் மீண்டும் தலைதூக்க உதவினார். தன்னுடைய வெள்ளிக்கிழமை நாயகன் என்ற அந்தஸ்தை பயன்படுத்தி பல புதுமுக இயக்குநர்களுக்கு தனது படத்தில் வாய்ப்பு கொடுத்து அவர்களை திரையுலகில் அறிமுகப்படுத்தியவர் நடிகர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் யாரிடமும் கையேந்தி உதவி கேட்கும் குணம் கொண்டவர் அல்ல. ஜெய்சங்கருக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்தபோதும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மௌனமாகவே இருந்துள்ளார். அதனால் ஜெய்சங்கருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதே பலருக்கும் தெரியாமல் போனது. ஆனால் திரையுலகில் கேட்டால் மட்டுமே உதவி கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. ஜெய்சங்கருக்கோ கேட்க மனமில்லை, மற்றவர்களோ தானாக உதவி செய்யவும் முன்வரவில்லை. நடிகர் ஜெய்சங்கர் நடித்த பல திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் சம்பளமே கொடுக்கவில்லை. படம் ஓடினால் தருகிறோம் என்று கூறிவிட்டு படம் ஓடிய பிறகும் தரவில்லை. ஜெய்சங்கரும் அதை திரும்ப கேட்கவும் இல்லை. அவர்கள் பிழைத்து போகட்டும் என்று அமைதியாக விட்டு விடுவார். ஒருமுறை ஒரு தயாரிப்பாளர் தற்கொலை செய்ய போவதாக சொன்னபோது ஜெய்சங்கர் தனது சொந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து அவருக்கு பணம் கொடுத்து உதவினார். அந்த பணம் அவருக்கு திரும்ப வரவே இல்லை. தன்னுடைய இதயமானது மிகவும் பலவீனமாக இருப்பது ஜெய்சங்கருக்கும் தெரியும். ஆனால் ஒரு படப்பிடிப்பை நிறுத்தினாலும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதால் தாங்க முடியாத வலியோடும் வேதனையோடும் பல படங்களில் நடித்தவர். ஜெய்சங்கர் உயிருடன் இருந்தபோது அவரிடம் உதவி பெற்ற பல தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல வரவில்லை. ஜெய்சங்கர் தான் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை நடித்திருந்தவர். தன்னுடைய உடல்நிலை மோசமானதை உணர்ந்தும் வேலைதான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருந்தார். தயாரிப்பாளருக்காக தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வைத்து பணம் கொடுத்தது ஒருபுறம் இருக்க, பலருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த பணத்தையும் இவரே கட்ட வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. நடிகர்கள் பலர் நிலங்களிலும் தொழில்களிலும் முதலீடு செய்தனர். ஆனால் ஜெய்சங்கர் நாளைக்கு என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் உழைத்து வளரட்டும் என்று கூறி பெரிய அளவில் சொத்துக்களை சேர்க்கவில்லை. தன்னுடைய வருமானத்தில் 50% மேலாக பிறருக்கு உதவியாகவே வழங்கியுள்ளார். ஒருமுறை ஒரே ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெய்சங்கர் 20 படப்பிடிப்புகளும் நடந்து கொண்டிருந்தன. அப்போது ஜெய்சங்கர் தனது படத்திற்காக பயன்படுத்திய சில துப்பாக்கி சூடு சத்தங்கள் எம்ஜிஆரின் படப்பிடிப்புக்கு இடையூறாக இருந்தன. எம்ஜிஆர் தனது ஆட்களை அனுப்பி சத்தத்தை குறைக்க சொன்னார். ஆனால் ஜெய்சங்கர், நானும் ஒரு கலைஞன், எனக்கும் வேலை இருக்கிறது என்று கூறி விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டார். இந்த நிகழ்வானது இருவருக்கும் இடையே சிறு மனத்தாங்களை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் அரசியலில் உச்சத்தில் இருந்தபோது எம்ஜிஆர் திமுகவில், அதாவது கருணாநிதி அணியில் இருந்தவர். இதனால் எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள் ஜெய்சங்கருக்கு திரையுலகில் சில முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தினர். குறிப்பாக பெரிய திரையரங்குகளில் ஜெய்சங்கர் படங்கள் வெளியாகாமல் தடுக்கப்பட்ட காலங்களும் உண்டு. ஜெய்சங்கர் மிக வேகமாக படங்களில் நடித்து வந்ததால் தயாரிப்பாளர்கள் அனைவரும் அவர் பக்கம் திரும்பினர். இதை தடுக்க எம்ஜிஆர் சில தயாரிப்பாளர்களிடம், ஜெய்சங்கர் படத்தில் நடித்தால் என் படத்தில் வாய்ப்பு கிடைக்காது என்று சக நடிகர்களிடம் கூறியிருக்கிறார். இதனால் சில பெரிய நிறுவனங்கள் ஜெய்சங்கரிடமிருந்து விலகின. இவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் பின்னாட்களில் ஜெய்சங்கரின் நேர்மையை கண்டு வியந்த எம்ஜிஆர் ஜெய்சங்கரை தன்னுடைய நிழல் நண்பராக ஏற்றுக்கொண்டார். தான் செய்ய முடியாத சில ரகசிய உதவிகளை ஜெய்சங்கர் மூலம் செய்ய வைத்தார். சங்கர் ஒரு தங்கம் என்று எம்ஜிஆர் தன்னுடைய நெருங்கிய வட்டத்தில் பாராட்டியதும் உண்டு. சிவாஜி கணேசன் வசனங்களை உணர்ச்சிகரமாக பேசுபவர். ஆனால் ஜெய்சங்கரோ மிகவும் சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் பேசுவது போல பேசுபவர். இதை கவனித்த சிவாஜி ஒருமுறை, சங்கர், நீ நடிப்பது போலவே இல்லையே, சும்மா பேசிவிட்டு போகிறாயே என்று கிண்டலாக பேசியுள்ளார். அதற்கு ஜெய்சங்கர், சிவாஜி அண்ணே, உங்களை போல என்னால் நடிக்கவே முடியாது, அதனால தான் நான் நானாவே இருக்கிறேன் என்று நாசுக்காகவே பதிலளித்து சென்றார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலங்களில் ஜெய்சங்கர் வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டதை அறிந்த எம்ஜிஆர் வியப்படைந்தார். 100 படங்களுக்கு மேல் ஹீரோவாக நடித்த ஒருவன் எப்படி வில்லனாக நடிக்கலாம், இது உன் இமேஜை பாதிக்காதா என்று கேட்டதற்கு ஜெய்சங்கர் துணிச்சலாக, காலம் மாறிக்கிட்டே இருக்கே, நான் ஒரு கலைஞன், ரஜினி போன்ற இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று கூறி அந்த முடிவில் உறுதியாக இருந்தவர். உண்மையில் முரட்டுக்காலை திரைப்படத்தில் ஜெய்சங்கர் தான் வில்லன் என்று ரஜினிகாந்துக்கு தெரிந்ததும் தயக்கத்தோடு, சார், நீங்க பெரிய ஹீரோ, உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி சண்டை போடுறது என்று கேட்டார். ஆனால் ஜெய்சங்கர் ரஜினியை தட்டி கொடுத்து, நடிப்பதில் என்ன சார் தயக்கம், தூள் கிளப்புங்க என்று ஊக்கப்படுத்தியுள்ளார். ஜெய்சங்கரின் வில்லன் நடிப்பை பார்த்த சிவாஜி கணேசன், சங்கர், நீ ஹீரோவாக இருந்ததை விட இப்போதுதான் ஒரு முழுமையான நடிகனாக தெரிகிறாய், உனது கண்களில் இப்போதுதான் ஒரு மிரட்டலும் தோனியும் இருக்கிறது என்று நேரில் அழைத்தே பாராட்டியுள்ளார். முரட்டுக்காலை திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் தன்னுடைய வளர்ச்சியில் ஜெய்சங்கர் காட்டிய பெருந்தன்மையை எண்ணி ஜெய்சங்கருக்கு தெரியாமலே சில உதவிகளை செய்ய முற்பட்டார். ஆனால் ஜெய்சங்கர் யாரிடமும் ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த காலத்தில் திரையுலகில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது
அண்ணே அல்லது வணக்கம் என்றே சொல்வார்கள். ஆனால் ஜெய்சங்கர் மட்டுமே ஹாய் என்று சொல்லி வரவேற்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். இது அக்கால இளைஞர்களிடையே ஒரு பெரிய ஸ்டைல் மாற்றத்தையே உருவாக்கியது. மதுரையில் ஒருமுறை அவரது படப்பிடிப்பு நடந்தபோது அங்கிருந்த ஒரு முதியவர் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிப்பதைக் கண்டு தன்னுடைய ஹோட்டல் அறையிலே இடம் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தார். ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அந்நியருக்கு தனது அறையை பகிர்ந்து கொண்டது பலரையும் வியக்க வைத்தது. ஜெய்சங்கர் விளம்பரத்திற்காக எதையும் செய்ததில்லை. ஜெய்சங்கர் செய்த பல உதவிகள் அவர் மறைந்த பிறகுதான் வெளிச்சத்திற்கே வந்தன. ஜெய்சங்கர் இறந்த பிறகு அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டன. பல ஏழை மாணவர்களின் கல்வி செலவை யாரிடமும் சொல்லாமல் ஏற்று நடத்தினார். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். ஜெய்சங்கர் அவர்கள் செய்த தர்மங்கள் அவர் உயிரோடு இருக்கும் வரை யாருக்கும் தெரியவில்லை. ஜெய்சங்கர் மறைந்த பிறகுதான் நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொண்டதும் பல ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்ததும் வெளியுலகிற்கு தெரிய வந்தது. குறிப்பாக ஜெய்சங்கர் தன்னுடைய கண்கள் தானம் செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். ஜெய்சங்கர் மறைந்த சில மணி நேரங்களிலே அவரது கண்கள் இருவருக்கு பார்வை அளித்தன. ஜெய்சங்கர் பல தயாரிப்பாளர்களை காப்பாற்றினாலும் அவர் சொந்தமாக படம் தயாரித்த போது பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தார். மற்றவர்களுக்கு வாரி வழங்கிய அந்த வள்ளல் தன்னுடைய சொந்த படம் நஷ்டமடைந்த போது யாரிடமும் உதவி கேட்கவில்லை. அமைதியாக தன்னுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைத்தார். எம்ஜிஆர் ஜெய்சங்கரை பெயர் சொல்லி அழைக்காமல் ஏய் சின்னப்பயலே என்றுதான் அழைப்பாராம். ஒருமுறை ஜெய்சங்கர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதை பார்த்த எம்ஜிஆர் அவரை அழைத்து நீ கொடுப்பதில் தவறில்லை, ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் கொஞ்சம் சேர்த்து வை என்று அறிவுரை கூறியுள்ளார். எம்ஜிஆர் ஜெய்சங்கரை தனது கட்சியில் இணையுமாறு கேட்டபோது எனக்கு சேவை செய்ய சினிமா மட்டும் போதும் என்று நாசுக்காக மறுத்துவிட்டார். ஒரே நாளில் காலையில் சிவாஜி படத்திலும் மாலையில் எம்ஜிஆர் படத்திலும் நடித்த பெருமை ஜெய்சங்கருக்கு மட்டுமே உண்டு. சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் ஜெய்சங்கர் தம்பியாகவோ நண்பனாகவோ நடிக்கும் போது சிவாஜி அவரிடம் உன்னுடைய வேகம் எனக்கு பிடித்திருக்கு, இதே வேகத்தை அப்படியே தக்க வைத்துக்கொள் என்று அடிக்கடி பாராட்டுவாராம். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய இருவருமே தங்களுடைய படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போனால் அல்லது கால் சீட் பிரச்சனைகள் வந்தால் தயாரிப்பாளர்களிடம் ஜெய்சங்கரை போடுங்க, அவர் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு என்று பரிந்துரை செய்வார்களாம். அந்த அளவிற்கு பெரிய நடிகர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே கலைஞராக அவர் இருந்திருக்கிறார். ஜெய்சங்கரும் சோவும் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர். சோ தன்னுடைய அரசியல் நையாண்டிகளுக்காக பெயர் பெற்றவர். ஜெய்சங்கர் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சோ அவரை மேடைகளிலே பயங்கரமாக கிண்டல் செய்வார். ஆனால் ஜெய்சங்கர் அதை ஒருபோதும் தவறாக எண்ணாமல் விழுந்து விழுந்து சிரிப்பாராம். சோ ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனையில் சிக்கலில் இருக்கும் போது ஜெய்சங்கர் தான் அவருக்கு முதல் ஆளாக வந்து பக்கபலமாக நிற்பாராம். திரைத்துறையில் அரசியல் பேசாத ஜெய்சங்கர் தன்னுடைய நண்பன் சோவுக்காக பல மேடைகளில் குரல் கொடுத்தவர். ஜெய்சங்கர் ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது சோ அதே பாணியில் ஜெய்சங்கரை வைத்தே நகைச்சுவை செய்வாராம். ஒருமுறை சோவிடம் ஜெய்சங்கரை ஏன் இப்படி கலாய்க்கிறீர்கள் என்று கேட்டபோது ஜெய்சங்கர் மனசு தங்கம், நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்குவான், ஜெய்சங்கர் ஒரு ஜென்டில்மேன் என்று சோ நெகிழ்ந்து கூறியுள்ளார். ஜெய்சங்கர் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த போது ஜெய்சங்கரை அரசியலுக்கு இழுக்க பல கட்சிகள் முயன்றன. அப்போது சோவிடம் ஆலோசனை கேட்டபோது சினிமாவில் நீ செய்யும் தர்மமே உன்னை மக்களிடம் கொண்டு சேர்க்கும், அரசியல் அழுக்கு உனக்கு தேவையில்லை என்று சோ அறிவுரை வழங்கியுள்ளாராம். அதன்படியே ஜெய்சங்கர் கடைசி வரை ஒரு தூய்மையான கலைஞனாகவே வாழ்ந்து மறைந்தார். ஜெய்சங்கர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருந்தபோது சோ அடிக்கடி சென்று அவரை பார்த்து வந்தார். ஜெய்சங்கர் மறைந்த செய்தி கேட்டபோது எப்போதும் நகைச்சுவையால் மற்றவர்களை சிரிக்க வைக்கும் சோ நிலை குலைந்து அழுது விட்டாராம். என்னுடைய கிண்டலை ரசிக்க இன்று ஜெய்சங்கர் இல்லையே என்று மிகவும் வருந்தியுள்ளார். மதுரையில் உள்ள சிந்தாமணி தியேட்டர் ஜெய்சங்கரின் படங்களுக்கு ஒரு கோட்டை என்றே கூறலாம். பல சமயங்களில் தன்னுடைய படம் அங்கு வெளியாகும் போது ஜெய்சங்கர் யாருக்கும் தெரியாமல் சாதாரண உடையில் தியேட்டருக்குள் நுழைந்து தன்னுடைய ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்ப்பார். இதே வேளையில் ரசிகர்கள் அவரை கண்டுபிடித்து விட்டால் அங்கேயே தியேட்டர் வாசலில் நின்று அனைவருக்கும் கை கொடுத்துவிட்டு ரசிகர்களோடு சேர்ந்து டீ குடிப்பாராம். ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த அளவிற்கு எளிமையாக இருந்தது மதுரை மக்களுக்கு வியப்பாக இருந்ததாம். ஜெய்சங்கர் அவர்கள் மதுரைக்கு வரும்போதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் தவிர்த்துவிட்டு ரோட்டோர கடைகளில் தான் சாப்பிட விரும்புவாராம். குறிப்பாக மதுரையின் புகழ்பெற்ற பருத்திப்பால் மற்றும் கடை தெருக்களில் கிடைக்கும் இட்லி ஜெய்சங்கருக்கு மிகவும் பிடிக்குமாம். ஷூட்டிங் இடைவேளையில் அவர் தங்கியிருக்கும் இடத்திற்கு மதுரை ரசிகர்கள் கொண்டு வரும் வீட்டு உணவை ருசித்து ரசித்து சாப்பிடுவாராம். மதுரைக்காரங்க அன்புல ஒரு தனி ருசி இருக்கு என்று மார்தட்டி சொல்வாராம். மதுரையில் படப்பிடிப்பு நடந்த ஒரு காலத்தில் ஒரு ஏழை மாணவன் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தவிப்பதாக ஜெய்சங்கரிடம் தகவல் சென்றது. உடனே அந்த மாணவனை வரவழைத்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அன்றே முழு கல்வி செலவையும் கொடுத்துள்ளார். அந்த மாணவன் பின்னாட்களில் ஒரு பெரிய அதிகாரியான பிறகுதான்
தனக்கு உதவியது மக்கள் கலைஞன் ஜெய்சங்கர் என்ற உண்மையை ஒரு நேர்காணலில் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஜெய்சங்கருக்கு வீர விளையாட்டுகள் மீது ஆர்வம் அதிகம். அலங்காநல்லூர் ஜல்லிக்காட்டை நேரில் பார்க்க அவர் பலமுறை ஆர்வம் காட்டியுள்ளார். தன்னுடைய படங்களில் அவர் காட்டிய வேகம் நிஜ வாழ்க்கையிலும் அவருக்குள் இருந்த அந்த துடிப்பான வீரத்தின் அடையாளமே. ஜெய்சங்கர் ஒருமுறை சொன்னாராம், மதுரை மக்கள் கொடுக்கும் விசில் சத்தம் இருக்கிறதே, அதுதான் எனக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த விருது என மதுரை மக்களை அன்போடு அணைத்துக் கொண்டாராம். ஒரு காலத்தில் முன்னணி நடிகைகளாக இருந்து பின்னாட்களில் வாய்ப்புகள் குறைந்து வறுமையில் வாடிய சில நடிகைகளுக்கு ஜெய்சங்கர் தன்னுடைய பல வாய்ப்புகளில் அவர்களுக்கு குணச்சித்திர வேடங்கள் பெற்று தந்து உதவியுள்ளார். சில நடிகைகளின் திருமண செலவுக்கும் ரகசியமாக பணம் கொடுத்து உதவியதாக திரையுலக வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஜெய்சங்கரின் மனைவி பெயர் திருமதி கிம். இவர்கள் இருவருக்கும் இடையே மிகவும் அந்யோன்யமான உறவு இருந்தது. திரையுலகில் பிஸியாக இருந்தாலும் தனது குடும்பத்தை பாதுகாப்பதிலும் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் ஜெய்சங்கர் மிகுந்த கவனம் செலுத்தினார். ஜெய்சங்கருக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். முதல் மகன் டாக்டர் சஞ்சய் சங்கர் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற கண் மருத்துவராக இருக்கிறார். இரண்டாவது மகன் சங்கரும் ஒரு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ஜெய்சங்கரின் மகளும் நன்கு படித்து திருமணமானவர். ஜெய்சங்கருக்கு சமைப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. ஜெய்சங்கர் வைக்கும் ரசம் திரையுலகில் மிகுந்த பிரபலம். இயக்குனர் SP முத்துராமன் போன்ற நெருங்கிய நண்பர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்றால் ஜெய்சங்கர் தாராளமாக ரசம் ஊற்றி விருந்து வைப்பாராம். இன்றளவும் பழம்பெரும் கலைஞர்கள் ஜெய்சங்கரின் ரசத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வார்களாம். ஜெய்சங்கரின் மறைவிற்கு பிறகு நடிகர் அஜித்குமார் அவர்கள் ரகசியமாக சஞ்சய் சங்கரை தொடர்பு கொண்டு ஏழை எளியவர்களுக்கு செய்யப்படும் கண் அறுவை சிகிச்சைகளுக்கான செலவுகளை தானே ஏற்பதாக கூறி பலருக்கு உதவி செய்துள்ளார். இது ஜெய்சங்கர் மீதிருந்த மரியாதையினால் அஜித் செய்த ஒரு நற்செயலாகும். திரையுலகில் பலரும் எம்ஜிஆரை அண்ணே என்றே அழைப்பார்கள். ஆனால் ஜெய்சங்கர் எம்ஜிஆரை எப்போதும் வாத்தியார் என்றே அழைத்தார். ஒருமுறை படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் அமர்ந்திருந்த போது ஜெய்சங்கர் தூரத்தில் இருந்தே எம்ஜிஆருக்கு வணக்கம் வைத்துவிட்டு எம்ஜிஆர் அருகில் செல்ல தயங்கி நின்றாராம். இதை பார்த்த எம்ஜிஆர், ஏய் சின்ன பயலே இங்க வாடா என்று அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து பேசினாராம். அந்த ஒரு அழைப்பிலேயே இருவருக்கும் இடையிலான அனைத்து பனிப்போர்களும் கரைந்து போயின. எம்ஜிஆர் அவர்கள் ஜெய்சங்கர் மீது வைத்திருந்த அன்பின் அடையாளம்தான் அந்த சின்ன பயலே என்ற வார்த்தை. ஜெய்சங்கர் ஒரு படத்தில் எம்ஜிஆரை போலவே உடையணிந்து நடித்த போது எம்ஜிஆர் அதை பார்த்துவிட்டு, என்னடா சின்ன பயலே என்னையே மிஞ்சிடுவ போல இருக்கே என்று விளையாட்டாக கிண்டல் செய்தாராம். ஜெய்சங்கரும் உடனே, உங்க கால் தூசிக்க கூட நான் ஈடாக மாட்டேன் வாத்தியார் என்று பணிவாக சொன்னது எம்ஜிஆரை நெகிழ வைத்துள்ளது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தன்னுடைய அமைச்சரவையில் அல்லது கட்சியில் ஜெய்சங்கர் போன்ற ஒரு நேர்மையான மனிதர் இருக்க வேண்டும் என்றே விரும்பியுள்ளார். ஜெய்சங்கரை அழைத்து அரசியலுக்கு வருமாறு எம்ஜிஆர் கேட்டார். ஆனால் ஜெய்சங்கரோ, வாத்தியார் நீங்க இருக்கிற இடமே எனக்கு கோயில் மாதிரி, ஆனா எனக்கு அரசியல் சரிப்படாது, நான் சினிமாவில் நடிச்சு வர்ற காசுல 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே போதும் என்றே கூறிவிட்டாராம். இந்த தெளிவான முடிவு எம்ஜிஆருக்கு அவர் மீது இருந்த மரியாதையை இன்னும் அதிகரித்தது. ஜெய்சங்கரின் நேர்மையையும் நேரம் தவறாமையையும் பாராட்டி எம்ஜிஆர் ஜெய்சங்கருக்கு ஒரு விலையுயர்ந்த கைகடியாரத்தை பரிசளித்தாராம். அந்த வாட்சை ஜெய்சங்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தார். இது வெறும் வாட்ச் அல்ல, வாத்தியார் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று அடிக்கடி பெருமை கொள்வாராம். 1987 எம்ஜிஆர் மறைந்தபோது ஜெய்சங்கர் நிலைகுலைந்து போனார். அந்த சமயத்தில் ஜெய்சங்கர் அடைந்த துக்கம் ஒரு சொந்த தந்தையை இழந்தது போலவே இருந்ததாம். எம்ஜிஆர் விட்டு சென்ற ஏழைகளுக்கு உதவும் அந்த பண்பை தானும் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப தொடர வேண்டும் என்பதில் ஜெய்சங்கர் அதன் பிறகு இன்னும் தீவிரமாக செயல்பட்டுள்ளார். நிஜ வாழ்க்கையில் இவர்கள் இருவருமே வள்ளல்கள், வல்லவர்கள் கூட. ஒருவரை ஒருவர் விஞ்சும் அளவிற்கு போட்டி போட்டது நடிப்பில் மட்டுமல்ல, பிறருக்கு உதவுவதிலும் தான். ஜெய்சங்கரின் முதிர்ந்த காலத்தில் சிறுநீரக கோளாறு தீவிரம் அடைந்தது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஓய்வில்லாமல் 3 ஷிப்ட்களில் பணியாற்றியது அவரது உடல்நிலையை பாதித்திருந்தது. ஆனாலும் ஜெய்சங்கர் தன்னுடைய நோயை பற்றி யாரிடமும் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. 2000 ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தன்னுடைய 61வது வயதில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது. ஜெய்சங்கர் மறைந்த சில மணி நேரங்களிலே அவரது விருப்பப்படி அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டன. அவர் இறந்த பிறகும் இருவருக்கு பார்வை அளித்தார் என்பதுதான் அந்த மக்கள் கலைஞன் இந்த உலகிற்கு சொல்லிச் சென்ற கடைசி பாடம். நன்றி, வணக்கம்.